பூத் ஏஜென்ட் ஒர்க்கு, ஏன்னா நிறைய இடங்கள்ல சொல்றாங்க புது கட்சி, ஆனா வந்து அந்த ஏஜென்ட்டோட ஒர்க் வந்து பயங்கரமா இருந்துச்சு, யாரும் வெளியில கூட போகல, அந்த அளவுக்கு டிவிகேல ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேசுறவங்கலாம் சொல்றாங்க. ஒரு புது கட்சி எப்படி இந்த அளவுக்கு அதை டிசைன் பண்ணி கரெக்டா கொண்டு போனாங்க? அதாவது சார், புது கட்சின்றாங்க. அவங்களுக்கு என்ன புரியலன்னா, புது கட்சிக்கு எப்படிங்க 2 பெரிய கட்சிகளோடு சம அளவில் போடுற சக்தி வந்தது? அவங்க வந்து கட்சி தாங்க புதுசு. எப்படி எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் இவ்வளோ நாளாக அது அப்படியே அதிமுகவை மாறிச்சோ, அதே மாதிரி விஜய் மக்கள் இயக்கம்ன்றது 10-15 வருஷமாக களத்தில் செயல்பட்டு இருக்காங்க, மக்கள்கிட்ட செயல்பட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே என்னவோ 111 தொகுதியில் உள்ளாட்சியில் நின்று ஜெயிச்சாங்க. இத்தனையும் கட்சி கிடையாது, சுயேட்சையா விஜய் மக்கள் இயக்கம்னு நின்று ஜெயிச்சாங்க. அதனால அவங்க வந்து கட்சி அரசியல் கட்சியாக புதுசாக இருக்கலாங்க, ஆனால் பப்ளிக்கு இந்த பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக திமுக அதிமுக தவிர்த்து 72,000 பூத்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அத்தனையெல்லாம் ஆள் போடுற அளவுக்கு ஒரு குழு போடுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற 3வது கட்சி தாவேகா தாங்க. காங்கிரஸ் கிடையாது, பாஜக கிடையாது, கம்யூனிஸ்டுகள் கிடையாது. 100 வருஷ பாரம்பரிய கம்யூனிஸ்டுகளுக்கு கூட ஒரு 100 தொகுதி மேலே போட முடியாது, 50 தொகுதி மேலே போட முடியாது. மதிமுக கிடையாது. ஏன் பெருசாக பேசுகிறாங்க நாம் தமிழர் கட்சி, அவங்களுக்கே பல 100 தொகுதியில் கிடையாதுங்க.